பாருங்க, பொருளாதார நேர்மைன்னு ஒரு தலைப்பை நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். பொருளாதார நேர்மை ஒரு முழுமையான திருமறை கண்ணோட்டம்ன்ற தலைப்பில் போன வாரம் ஆரம்பித்தோம். போன வாரம் ஆரம்பிக்கும் போதே கவனித்தோம், பொருளாதார நேர்மை என்பது கர்த்தர் நமது கையில் கொடுத்துருக்கிற பொருளாதாரத்தை, ஆசீர்வாதத்தை எப்படி நம்ம நிர்வாகம் பண்ணுறோம், அதை எப்படி செலவு பண்ணுறோம், அதை எப்படி அதை சரியான விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறோம் என்கிறத வச்சு தான் பொருளாதார ஆசீர்வாதம் ஏற்படுதுன்னு சொன்னேன். முதல்ல பொருளாதார நேர்மை முக்கியம். அந்த நேர்மையின் நிறைவாக தான் ஆசீர்வாதம் ஏற்படுது. பல நேரத்தில் ஆசீர்வாதத்தை முதல்ல நம்ம கவனிக்கிறோம். ஆனால் ஆசீர்வாதத்தை பார்க்குறதுக்கு முன்னால் கர்த்தர் எதை கையில் கொடுத்துருக்கிறாரு, என்னென்னலாம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, அதை முதல்ல கவனிக்கணுன்ற பாருங்க வசனம். லூக்கா 16:10 வசனம் இப்படி சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் உண்மை தானாக வந்துடுது. அப்போ இருக்கிற கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும்போது அதில் எப்படி நம்ம நடந்துக்கிறோம், அதில் எப்படி செயல்படுறோம், அது ரொம்ப முக்கியம். அதுதான் பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு போகுது அப்படின்றத கவனித்தோம். அப்படிதான் மல்கியா 3:10 வசனத்தில் வாசிக்கிறோம், ஆலயத்தில் தசம பாகங்களை கொண்டு வாங்க, ஆகாரம் உண்டாக இருக்கும்படி தசம பாகங்களை கொண்டு வாங்க, அப்போ வானத்து பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். பாருங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்கு கர்த்தர் பொருளாதாரத்தை நேர்மையாக எப்படி முதல்ல கையில் இருக்கிறத நம்ம எப்படி பார்க்கணும், அதை எப்படி பயன்படுத்தணும், கையில் இருக்கிறத என்ன பண்ணுறது முதல்ல பாருங்க. அதுதான் முதல்ல. இல்லாததை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. இன்றைக்கி இது இல்லை, நாளைக்கு அது வேணுங்க, எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணும்னு எதிர்பார்க்குறேன். கரெக்டு, கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறாரு. வாக்கு தத்தங்கள் அப்படி தான் பேசுது. பல வாக்கு தத்தங்கள் இருக்குது. என்ன செய்ய போகிறாருன்றத பாருங்க ரொம்ப உன்னிப்பாக ஆணித்தரமாக சொல்கிறாரு. அதை செய்தும் நிறைவேற்றுறாரு. வாக்கு தத்தம் பாருங்க, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்களை உனக்கு செய்வேன், அறிவிப்பேன்றார். அப்போ கர்த்தர் நமக்கு அறியாதது எட்டாததெல்லாம் கொடுக்க தான் போகிறாரு, செய்ய தான் போகிறாரு. நம்ம திட்டத்தை விட பெரிய திட்டம் வச்சுருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் உண்மை. ஆனால் அதை போய் அடைகிறதுக்கு வாக்கு தத்தங்கள் பாருங்க நிறைவேறுகிறதுக்கு, அதை அந்த அந்த நிலையை போய் அடைகிறதுக்கு நம்மளையே உருவாக்கிக்க வேண்டியது இருக்குது, நம்மளையே தகுதிப்படுத்திக்க வேண்டியது இருக்குது. தகுதிப்படுத்தி உருவாக்கிக்கும் போது தான் அந்த உயரத்துக்கு போக முடியுது. பாருங்கள், ஒரு இடத்துல வேலை செய்யும் போது அது ரொம்ப முக்கியமாக கவனிக்கிறாங்க இல்லையா. நீங்கள் நல்லா வேலை செஞ்சு நல்ல விதத்தில் பாருங்கள் உங்கள் திறமைகளை வளர்த்து நீங்கள் அங்கே ஒவ்வொரு நாளும் வருகிற சவால்களை எப்படி சமாளிக்கிறீங்கன்றதை வச்சு தான் உங்களுடைய நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு உயர்வு ஏற்படுது. வியாபாரம்னாலும் அப்படி தான். அந்த டெய்லி இருக்கிற அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை, அங்கே இருக்க பிரச்சனை, இதெல்லாம் எப்படி சமாளித்து எப்படி நீங்கள் அதை கையாளுறீங்கன்றத விதத்தை வச்சு தான் உயர்வு. அதில் கவனமே செலுத்தாமல், கையில் இருக்கிறத கவனமே செலுத்தாமல் வரப்போடுறத பற்றி மட்டும் அதை ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருந்தால் அப்படி நடக்கிறது இல்லை. கையில் இருக்கிறத முதல்ல சரி பண்ணும்போது தான் வரப்போகிறது பாருங்க. அதுக்கு நம்ம தகுதிப்படுத்துகிறோம், வரப்போகிற பாதைக்கு நேராக போகிறோம். அப்போ கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை பாருங்கள் மேட்ச் பண்ணுற மாதிரி நம்மளுடைய பாருங்கள் நிலை மாறுது. அப்போ அது ரொம்ப முக்கியம், இருக்கிறதுல கவனம் செலுத்துறதுன்னு அதை கவனிக்க ஆரம்பித்தோம். இதில் கர்த்தருக்கு முன்னால் பொருளாதாரத்தில் உண்மையாக இருக்கணுன்றதை கவனித்தோம். ஒன்று, கர்த்தருக்கு முன்னால் ரொம்ப உண்மையாக இருக்கணும், கர்த்தருக்கு முன்னால் அக்கௌண்டபிளாக இருக்கணும், கர்த்தருக்கு முன்னால் நேர்த்தியான காரியங்களை செய்யணும். ஏன்னா அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்குறாரு, நமது உள்ளத்தை பார்க்குறாரு. அப்போ அவருக்கு முன்னால் சரியானதை செய்யணுன்றதை கவனித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு பாருங்க, அவர் போன வாரத்தில் தொடர்ச்சி தான் தொடர போகிறோம். பொருளாதார நேர்மைன்னு சொல்லும்போது போன வாரம் தாவீது சொல்கிறாரு இல்லையா, தேவாலயத்தை கட்டுறதுக்கு பணத்தெல்லாம் சேர்த்துருக்குறாங்க. சேர்த்தோன்னே சொல்கிறாரு, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யம் கனம் யாரால் வருதுன்றாரு, கர்த்தரால் வருது, என்னால் வரலன்றாரு. அப்போ பொருளாதாரத்துக்கும் இந்த ஐஸ்வர்யன்ற வார்த்தைக்கும் சம்பந்தம் இருக்குது. பாருங்க, ஐஸ்வர்யன்றதை பல நேரத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா வெறும் பணம்னு நினைக்கிறாங்க. பொருளாதாரன்றது பாருங்க பணத்தை பற்றி பேசுது, ஒட்டுமொத்த பணம் எப்படி நடக்குது, என்ன ஆகுதுன்றதை பற்றி பேசுது பொருளாதாரம். அப்போ மணி அதில் ஒரு ரோல் ப்ளே பண்ணுது இல்லையா. அப்போ அதே பணம் ஒரு பங்கு வகிக்குது. அதே மாதிரி வெல்த்து, ஐஸ்வர்யம்னா ஆங்கிலத்தில் வெல்த்துன்றாங்க. அப்போ ஐஸ்வர்யம் நேரடியாக பணம் இல்லை, ஐஸ்வர்யம் அதுக்கு பாருங்க பல கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஐஸ்வர்யத்துக்கு உழைப்போட ஐஸ்வர்யம் பொருந்தி போகுது ஒன்று. ரெண்டாவது, சொத்து இடம் இருக்குது பாருங்க, அதோட பொருந்தி போகுது. அதுக்கப்புறம் முதல் இல்லையா, கேபிட்டல், பணத்தோட பொருந்தி போகுது, அதிகாரத்தோட பொருந்தி போகுது. அப்புறம் சுதந்திரம், பாருங்க நாட்டில் அநீதி நடக்குது, அதே மாதிரி வறுமை இருக்குதுன்னா அதோடையும் பாருங்க வெல்த்து, ஐஸ்வர்யம் சம்மந்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி உக்ரானத்துவம்,
பெருந்தன்மையாக நடந்துக்கிறது, உடல் நலம் சொல்கிறாங்களே ஆங்கிலத்தில், உடல் ஆரோக்கியம் தான் பெரிய செல்வன்றாங்க, ஹெல்த் இஸ் வெல்த்ன்றாங்க. அப்போ இந்த மாதிரி ஐஸ்வர்யன்றதுக்கு வெறும் பணம் மட்டும் அர்த்தம் இல்லை. ஐஸ்வர்யமும் கனமும் அவரால் வருதுன்னு சொன்னால் வெறும் பணத்தை மட்டும்தாங்க ஆண்டவர் கொடுக்குறாரு. பணத்தை வச்சுட்டா உலகத்தில் சொல்கிறாங்க என்ன வேணால் வாங்க முடியும்னு. ஆனால் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை அப்படி இல்லை. பணத்தை வச்சு இவங்க எல்லாத்தையும் வாங்க முடியாது. மன நிறைவை வாங்க முடியாது, சந்தோஷத்தை வாங்க முடியாது, கர்த்தர் கொடுக்குற விடுதலையை வாங்க முடியாது, மீட்பை வாங்க முடியாது. ஆதி சபையில் நடக்குது. பணத்தை வச்சு பண்ணலான்னு நினைக்கிறாங்க, கர்த்தருடைய வரத்தை வாங்கிடலான்னு நினைக்கிறாங்க. அப்போ அப்போஸ்தலர்கள் திட்டி விட்டுறாங்க, உன் பணம் உன்னோடு நாசமாக கடவுதுன்னு திட்டி விட்டுறாங்க. அப்போ பணத்தை வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிட முடியும்னா உலக பிரகாரமாக தற்காலிகமாக ஏதாவது பண்ண முடியுமே தவிர நிரந்தரமாக பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் பாருங்க, அது பணத்தையும் உள்ளடக்கியது தான், பொருளாதாரத்தையும் உள்ளடக்கியது தான். ஆனால் அவர் கொடுக்கும்போது பாருங்க நிறைவாக இருக்குது. பொருளாதாரம் தேவைக்கு ஏற்றது போல கர்த்தர் கொடுக்குறாரு, எல்லாவற்றையும் நிறைவாய் நடத்துகிறாரு, நம் எண்ணங்களுக்கு யோசனைகளுக்கு மேற்பட்டு செய்கிறார் அவர். அப்போ முதல்ல பணத்தை வைக்காமல் கர்த்தரை வைக்கும்போது பாருங்க, அந்த ப்ரையாரிட்டி மாறும்போது வாழ்க்கையில் கர்த்தரை முதல்ல வச்சு பணத்தை ரெண்டாவது வைக்கும்போது தேவைகள் சந்திக்கப்படுது, மனநிறைவு ஏற்படுது. பணத்தை வச்சு செய்ய முடியாதது கூட என்ன பண்ண முடியும், ஒரு சில நேரத்தில் பாருங்க நிறைவாய் நடக்க முடியும். பணத்தை வச்சு செய்ய முடியாதது கூட கர்த்தர் நிறைவாக செய்ய முடியும். அப்போ பணம் முக்கியம் இல்லைன்னு இல்லை, ஆனால் அதனுடைய முக்கிய தன்மை தான் எந்த விதத்தில் அதை முக்கியப்படுத்துகிறோன்றதான் ரொம்ப முக்கியம். அப்போ பொருளாதார ஆசீர்வாதம், நிறைவு, மேன்மை இதெல்லாம் வர்றதுக்கு பணத்தை ரொம்ப முக்கியப்படுத்தி அதன் மேலே கவனத்தை வச்சு ஆண்டவரே இதை கொடுத்துட்டீங்கன்னா நான் இப்படி செஞ்சு இப்படி வந்துடுவேன், நடக்க முடியும் பணத்தை வச்சு அப்படி. ஆனால் பணம் இல்லாமலே கூட பல நேரத்தில் கர்த்தர் பல காரியங்களை செஞ்சு நடத்தி நேர்த்தி ஆக்கிட முடியும். அப்படி பல சாட்சிகள் ஊரில் இருக்குது, உலகத்தில் நம்மளை சுற்றியே இருக்குது. அப்போ ஐஸ்வர்யமும் கனமும் அவரால் வருதுன்னு போன வாரம் அதை கவனிச்சோம் இல்லையா, அதை தொடர்ச்சி அதான் போக போகிறோம். ஐஸ்வர்யம் பாருங்க எல்லாத்தையும் உள்ளடக்குது, உடல் நலத்தை உள்ளடக்குது, நம்ம சொத்து வச்சுருந்தா, இடம் வச்சுருந்தா, அதே போல் நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய பாருங்க அதிகாரம், இது எல்லாவற்றையும் உள்ளடக்குனதாக இருக்குது இது ஐஸ்வர்யன்றது. அப்போ ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால் வருதுன்னா இது எல்லாத்தையும் தராரு. உடல் நலத்தை தராரு, நல்ல அதிகாரத்தை கொடுக்குறாரு. நூற்றுக்கு சொல்கிறாரு இல்லையா, வானா வரான் போனா போகிறான். அப்போ வாயில் அதிகாரம் இருக்குது பாருங்க, அப்படி அதிகாரத்தை கொடுக்குறாரு, இப்படி எல்லாவற்றையும் கொடுக்குறாரு. வெறும் பணத்தை மட்டும் கொடுத்துட்டு நீ போய் பார்த்துக்கோன்னு சொல்கிறது இல்லை. தேவைப்படும் போது பணத்தை கொடுக்குறாரு, தேவைப்படும் போது பணம் இல்லாமலும் காரியங்களை செய்கிறாரு. அப்போ கர்த்தர் எப்படி வேணாலும் செய்ய முடியும் இல்லையா. அப்போ ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் கொடுக்குது, நல்ல சுகத்திலிருந்து நல்ல பலன்லேருந்து எல்லாத்தையும் கொடுக்குது, நம்ம சார்ந்து இருக்கிற எல்லா காரியங்களையும் நமக்கு செய்யுது. அதோட பொருளாதாரம் சேர்ந்து இருக்கிறதுனால பாருங்க, பொருளாதாரத்தை சரியாக கையாளும் போது இந்த கர்த்தர் கொடுக்குற எல்லா ஐஸ்வர்யத்திற்கு உண்டான காரியங்கள் எல்லாம் கரெக்டாக வருது. பொருளாதாரத்தை பாருங்க நம்ம கவனம் சரியாக பண்ணும்போது, கையில் இருக்கிறத சரியாக பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு உடல் நலம், உலகத்தில் என்ன சொல்கிறாங்க, ஹெல்த் இஸ் வெல்த்ன்றாங்க இல்லையா. பொதுவாகவே உண்மைதான், ஹெல்த் வெல்த்து தான். ஆனால் ஏன் இல் ஹெல்த் வருது, ஏன் பலவீனம் வருது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹெல்த்து வெல்த்து, நல்ல உடல் நலம் ஐஸ்வர்யம் கொடுக்குது. ஆனால் உடல் நலம் சரியில்லாமல் ஆகி பெரிய பிரச்சனையாகி பொருளாதார சிக்கலில் போய் மாட்டி பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு ஆஸ்பத்திரியில் பாருங்க அப்படிலாம் நடக்குது இல்லையா. அப்போ ஏன் உடல் பலவீனம் வருது, யோசிச்சு பாருங்க. ஏன் உடல் பலவீனம் வருது, சரியான விதத்தில் உடலை பார்த்துக்கல, சரியான விதத்தில் உடலை பராமரிக்கலை. ஏன் உடலை பார்த்துக்கல, பராமரிக்கலை, பலர் சொல்கிறாங்க குடும்ப காரணம்னு. இன்னும் ரொம்ப முக்கியமாக உன்னிப்பாக கவனித்து போனீங்கன்னா பாருங்க, சம்பாதிக்கிறதுலே ரொம்ப கவனமாக இருக்கும்போது பாருங்க நேரம், சாப்பாடு இதெல்லாம் மறந்துடுது. எப்படி சாப்பிடணும், என்ன செய்யணும், உடலை என்னதை பார்த்துக்கிறது, இதெல்லாம் கவனமே இருக்க மாட்டேங்குது. எது கவனம் வந்துடுது, ப்ரையாரிட்டி எதுன்னா சம்பாதிக்கணும், பணம் வேணும். அப்போ இதுக்காக உடம்பே வீணா போகுதுன்னெலாம் சொல்கிறாங்க இல்லையா. 40 வயசு 50 வயசு வந்தவொடனே எதையா செக் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க, என்னங்க இப்படி வந்துருச்சே என்ன சொல்லுவாங்க, இல்லை எல்லாம் வீணாக போச்சு போல், நான் சாப்பிட்றத சாப்பிடாம சரியான நேரத்தில் செய்யாமல் ஆனதுனால இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ எது ப்ரையாரிட்டைஸ் பண்ணதுனால, எது முன்னிலைப்படுத்தினதுனால உடல் பலவீனமாச்சுன்னா, சரியான சாப்பிடாம உடலை கவனம் செலுத்தாமல் பணத்தை கவனம் செலுத்துறதுனால உடம்பு இப்படி ஆயிடுச்சு. அப்போ ஐஸ்வர்யம்னா எல்லாத்தையும் கொடுக்குறாரு இல்லையா, அப்படித்தானே சொல்லுது. ஐஸ்வர்யம்னா எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அப்போ பொருளாதாரத்தை அதனுடைய அந்த புரிதல் சரியாக இருக்கும்போது, பணத்தை பற்றிய புரிதல் சரியாக இருக்கும்போது
பணம் எப்படி நமக்கு வருது, கர்த்தர் எப்படி கொடுக்குறாரு, நம்ம உழைப்பை எப்படி ஆசீர்வதிக்கிறாரு, கையின் பிரயாசம்லாம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுது, இதெல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டா பாருங்க உடலையும் பார்த்துக்க முடியுது. 85, 86, 88 வயசு 90 வயசு வரைக்கும் கூட ஆளுங்க நல்லா பாருங்க இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நல்லா அவங்களே தங்களுடைய வேலைகளை செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, 88, 89 வயசு, ஆனால் கூட அவரே அவர் வேலையை பார்ப்பார். ஆனால் அவருடைய ஃபுட் ஹேபிட் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அவரே கார் ஓட்டுவார், ஓட்டணுன்னா ஒரு அவசரத்துக்கு. அதே மாதிரி அவரே அவருடைய வேலையை செஞ்சுக்குவார், நல்லா நடப்பார், வாக்கிங் போவார், பிரிஸ்காக இருப்பாங்க. அப்போ எதில் அதெல்லாம் நடக்குதுன்னா பாருங்கள், அவங்க உடல் நலத்தை ஏதோ ஒரு வகையில் அதை கரெக்டாக பார்க்குறாங்க, அக்கறையோடு கவனிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எது தெரிஞ்சிருக்குது, அதிகாரம்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும், பணம்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும், கர்த்தர் எப்படி எதெல்லாம் எப்படி நம்ம கொடுத்துருக்கிறாரு, எதை நோக்கி எப்படி போகணும், கையின் பிரயாசங்களெல்லாம் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு பாருங்க. இது எல்லாம் கவனிக்கும் போது வாழ்க்கை முழுமை அடையுது. அப்படியே ஹோலிஸ்டிக் லைஃபாக மாறுது, முழுமையாக மாறுது வாழ்க்கை. இல்லைன்னா வாழ்க்கை முழுமை அடையாமல் ஏதோ ஒரு மேலே ப்ரையாரிட்டைஸ் பண்ணதுக்கப்புறம், முக்கியத்துவம் கொடுத்ததுக்கப்புறம் வாழ்க்கையின் பாதையே மாறிடுது, அர்த்தம் இல்லாமல் போயிடுது இல்லையா? அப்போ இன்றைக்கு குறிப்பாக இந்த ஐஸ்வர்யன்ற அந்த கோணத்தில் கவனிக்க போகிறோம் பாருங்க. அதுதான் அந்த 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே பாருங்க. என்ன சூழ்நிலைன்னா, போன வாரம் கவனிச்சது தாவீது எல்லாம் சேர்த்துட்டாரு தேவாலயம் கட்டுறதுக்கு. சேர்த்துட்டு இப்போ அந்த பணம் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்கிறாரு, இதெல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, ஐஸ்வர்யம் கணம் கர்த்தரால் வந்ததுன்னு சொன்னார். இந்த சூழ்நிலை என்னன்னா, இந்த பின்னணி, இந்த கான்டெக்ஸ்ட் என்னன்னா, இந்த 2 கொரிந்தியர் 8ஆவது அதிகாரத்தில் பாருங்க, இவங்க ஒரு சில உதவிகளை செய்கிறோன்னு சொல்லிட்டாங்க, வாக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த உதவியை இவர்களால் செய்ய முடியல. அப்போ பவுல் அவர்களுக்கு எழுதுறாரு, எழுதும்போது சொல்கிறாரு, அந்த உதவியை செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னால் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாருன்னு பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்கள், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும், ஆண்டவர் எப்படிப்பட்டவரா, ஐஸ்வர்யத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் அவங்க அதை செய்ய முடியல, கொடுக்கணும்னு நினச்சதை உதவ முடியல. அப்போ சொல்கிறாரு, முதல்ல ஐஸ்வர்யானா என்னன்னு புரிஞ்சுக்கோங்கன்றாரு. கையில் இருக்கிறத எப்படி செலவு பண்ணணும்னு, எப்படி அதை பார்க்கணும்னு சொல்கிறதுக்கு முன்னால் முதல் ஐஸ்வர்யானா என்னன்னு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறதான் சொல்கிறாரு. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் உங்கள் நிமித்தம் உங்களெல்லாம் ஐஸ்வர்யமாக்கும்படி அவர் தரித்திரரானார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் ஐஸ்வர்யம் உள்ளவர்னு சொல்கிறார் பாருங்க. அவருக்கு எல்லாமே இருக்குது, அவருக்கு இல்லாததாங்க ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்து தரித்திரரானார்னு சொல்கிறாரு. எதை சொல்கிறாரு? இந்த பூமிக்கு இறங்கி வந்ததை சொல்கிறாரு. கன்னி மரியாள் இடத்துல பிறந்து இந்த பூமியில் வந்து பாடுபட்டு மரித்து உயிர் தெழுந்தாரு, அதை பற்றி பேசுகிறாரு. அப்போ அதை சொல்லும்போது அவர் எதெல்லாம் காண்பிக்கிறாரு? கர்த்தர் அவருடைய இருந்து இறங்கி வந்தார், அவருடைய மகிமையிலிருந்து இந்த பூமிக்கு சாதாரண மனுஷனை போல வந்தார், சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தார், அவர் பிறந்து இந்த பூமியில் சுற்றி திரிந்து தம்மையே பலியாக ஒப்பு கொடுக்கும்படி பாருங்க. அவருக்கு இது அவசியமே இல்லை. கடவுளுக்கு இது ஒரு அவசியமா? அவருடைய மகிமையை விட்டு இறங்கி வரணும்னு அவசியமா? சிங்காசனத்தை விட்டு வரணும்னு அவசியமா? பிசாசு வந்து சொல்கிறான், இந்த கல்லுகளெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடுங்க. அவனுக்கு தெரியுது, இவர் நினச்சாருன்னா கல்லெல்லாம் அப்பமாயிட முடியும்னு. ஆனால் அவருக்கு இதெல்லாம் அவசியம் இல்லை. இங்கே வரணும், 40 நாள் உபவாசம் இருக்கணும், பிசாசனால் சோதிக்கப்படணும், இதெல்லாம் அவருக்கு அவசியமே இல்லை. ஆனால் இதெல்லாம் அவர் செஞ்சார். என்ன பண்ணுறாரு? அவர் அவருடைய மகிமையிலிருந்து இறங்கி வந்து தம்மையே ஒப்பு கொடுத்து அவர் மரித்து உயிரோடு எழும்பி தம்முடைய ஐஸ்வர்யத்தெல்லாம் இழந்து இப்போ தரித்திரமாயிருக்கிறாரு. அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, அங்கே பணம் தேவைன்னா போய் மீன் வாயிலேருந்து எடுத்துகிட்டு வாண்டுறாரு பாருங்க. அப்போ அப்படி தான் அவர் இருக்கிறாரு. அப்போ இங்கே சுற்றி திரியும் போது அவர் சாதாரண நிலை அடைஞ்சார். இன்னும் சொல்லணுன்னா மனுஷ சாயலானார். சிலுவையில் மறிக்கும் போது பாருங்க, ரொம்ப ஒன்றும் இல்லாதவராக மறிச்சார், ஒன்றுமே இல்லாதவராக சிலுவையில் தொங்குறாரு. எல்லாம் மகிமை இழந்தார், அவமானப்பட்டார், துன்பப்படுத்தப்பட்டார், எல்லாம் நடந்துச்சு. அப்போ ஐஸ்வர்யவானாக இருந்தார், எல்லாமே அவருக்கு இருந்தது. இப்போ ஒன்றுமில்லாமல் ஆயிட்டார். சிலுவையில் மறித்து, சிலுவையில் மரண தண்டனைன்றது திருடர்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனை. அப்படி சிலுவையில் திருடர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனையை ஏற்றுக்கொண்டார் நமக்காக. அப்போ அதெல்லாம் பண்ணதுனால அவர் தம்முடைய எல்லாம் இழந்து இப்போ எப்படி ஆயிட்டாராம்? தரித்திரர் ஆயிட்டாரு. அதனால் இப்போ நமக்கு என்ன வந்துருச்சு? ஐஸ்வர்யம் வந்துருச்சு. அவர் தரித்திரனால. அதுதான் அந்த பகுதி சொல்லுது.
நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். அப்போ என்ன அர்த்தம்னா, அவர் உங்களால், நீங்கள் பாருங்க, உங்கள் தரித்திரத்தை அவர் எடுத்துக்கிறதுனால தான் நம்ம ஐஸ்வர்யவானாக முடியும்னா, அப்படி அந்த தரித்திரத்தை அவர் எடுத்துக்கிட்டாரு. அப்பதான் அதான் சொல்றாரு, நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானார். பாருங்க, இது இந்த சபைக்கு இந்த விஷயத்த கொரிந்து சபைக்கு இதை சொல்றாரு. ஏன்னா அவங்க அதை புரிஞ்சுக்கணும். எதை புரிஞ்சுக்கணும்? ஐஸ்வர்யம்னா என்ன, கிறிஸ்து எப்படி நம்மளை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கி இருக்கிறாரு, கிறிஸ்து எப்படி நம்மளை ஐஸ்வர்யவான்களாக்கி நம்மளை எப்படி நல்லா நடத்துறாரு, அவருடைய மகிமை எப்படி கொடுத்துருக்கிறாரு, அவர் இழந்த பாருங்க, நம்ம பாவத்தினால மாட்டிக்கொண்டோம், அக்கிரமத்தில் மாட்டிக்கொண்டோம், விடுதலை இல்லாமல் இருந்தோம், விடுதலையை கொடுத்து மீட்பை கொடுத்து தம்முடைய மகிமையை கொடுத்து பாருங்க, இன்னும் உலகத்தில் தேவை என்னன்னு தேவையோ அந்த தேவைகள்லாம் சந்திச்சு வாசிக்கிறோம் இல்லையா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ எல்லாவற்றையும் செய்கிறாரு, அதை அப்படியே கம்ப்ளீட் ஆக்குறாரு, முழுமையாக்குறாரு. அப்போ இதை எல்லாவற்றையும் செய்கிறது இயேசுதான்றதை இவங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் சொல்றாரு, அவர் ஐஸ்வர்யவானா இருந்து பாருங்க இந்த இருந்தார், அவர் இங்கே இறங்கி வந்து அவர் தரித்திரப்பட்டு உங்களை எல்லாம் அவர் ஐஸ்வர்யவான்களாக்கி இருக்கிறார். அதை சொல்லிட்டு என்ன சொல்ல வராரு பாருங்க, ரொம்ப முக்கியம். 10வது வசனம், இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன், இதை செய்கிறதற்கு மாத்திரமல்ல செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுகிறதற்கும் 1 வருஷம் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியா இருக்கும். என்ன சொல்ல வராரு, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1 வருஷத்துக்கு முன்னாலேயே நீங்க கொடுக்கணும்னு நினைச்சிருக்கிறீங்க, ஆனா அதை செய்வதற்கு நான் ஒரு யோசனையா இதை சொல்றேன். சொல்லிட்டு 11வது வசனம் பாருங்க, ஆகையால் இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள், கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களில் உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. ரொம்ப முக்கியம். எதை கவனிக்கணும்னா, இதில் 2 வசனத்திலையும் என்ன சொல்ல வராரு, நீ யோசனையா சொல்ற, கொடுக்கணுன்ற ஆசை இருக்கு இல்லையா, பாருங்க, தசம பாகமாக இருக்கட்டும், உதவி செய்கிறதா இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், ஆளுங்க பல காரியம் இருக்கு இல்லையா, கொடுக்கணுன்ற விருப்பம் இருக்கு, ஒரு உணவு இல்லை ஏதாவது ஒரு பொருள் வச்சிருக்கா இருக்கா கொடுக்கணும்னு. அப்போ கொடுக்கணுன்ற ஆசை இருக்கு, அந்த கமிட்மெண்ட் இருக்கு, கர்த்தருக்கு செய்யணுங்க, மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். பாருங்க, இது 2 முக்கியம். ஒன்று கடவுளுக்கு முன்னால் உண்மையாக இருக்கிறது, அடுத்தது பாருங்க மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. எதுக்கு ஆசீர்வதிக்கிறாரு, எதுக்கு அதிகாரத்தை கொடுக்குறாரு, வாசிக்கிறோம் இல்லையா, செய்யத்தக்கவைகளை செய்கிறதற்கு திராணி உள்ள போது அதை செய்யாமல் இராத, அதை செய்யத்தக்க போது அது திராணி இருக்கும்போது செய்யறதுக்கு முடியுன்றப்ப அதை செஞ்சிடணுன்றார். அப்போ செய்ய முடியும்னா அதை செய்யணும். அப்போ செய்ய முடியுன்ற காரியத்தை பாருங்க, கர்த்தருக்கு முன்னால் பொருளாதாரத்தில் செய்ய முடியுன்ற காரியத்தை, அது தசம பாகமாக இருக்கலாம், உதவியாக இருக்கலாம், வேறு எதா வேணா இருக்கலாம், அதை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் செய்ய முடியுன்ற காரியத்தை என்ன செய்யணுமா, செய்ய வேண்டிய நேரத்தில் சரியாக செய்யணுன்றார். அதை தான் சொல்ல வராரு, நம்முடைய கிறிஸ்து தரித்திரரானாரு ஐஸ்வர்யவானாக்க முடியும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்கிறதுலேருந்து அதை எடுத்து நிறைவேற்ற ஜாக்கிரதையாக இருங்கள்ன்றார். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுலேருந்து கொஞ்சம் கரெக்டாக செய்யுங்க, ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியன்றாரு. கொடுக்கணுன்ற ஆசை இருக்குது, ஆனால் அதை நிறைவேறக்கூடாதபடிக்கு பாருங்க சூழ்நிலை இருக்குது. கொடுக்கணும்னு விரும்புகிறீங்க, கொடுக்கணும்னு செய்கிறீங்க, நினைக்கிறீங்க, ஆனால் அதை செய்ய முடியல. ஆனால் என்ன சொல்ல வர்றாருன்னா, பொருளாதாரத்தை ஸ்ட்ரீம் லைன் பண்ணுறாரு. பொருளாதாரத்தை எப்படி பணத்தை இருக்கிறதுலேருந்து முதல்ல எடுத்து எப்படி கொடுக்க பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு போவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான் 6ல் இயேசு பாருங்க, அவர் அங்கே 6ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. இயேசு இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்றார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி சொன்னார். பாருங்க, இயேசு பாருங்க, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு, என்ன கொடுக்க போறாரு, இதெல்லாம் அவருக்கு தெரியுது. ஆனா அவர் செய்ய போகிறதை அறிந்தும் சோதிக்கும்படி இப்படி சொல்றாராம். என்ன சொல்றாரு பாருங்க, பிலிப் அப்போ இவங்களுக்குலாம் சாப்பாடு வேணுன்றாரு. சொன்ன உடனே பிலிப்பு சொல்றாரு, 7வது வசனம், பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு
போதாதே என்றார். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனாகிய சீமோன் பேதுருவின் சகோதரன் ஆகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. பாருங்க என்ன நடக்குது. இவன் பல பேர் நடந்து வராங்க. அப்போ சொல்றாரு, இவனுக்குலாம் சாப்பாடு கொடுக்கணுன்ற. அப்போ கொடுக்கணுன்னா அங்கே ஒன்றும் இல்லை, சொல்கிறாங்க 200 பணத்துக்கு அப்பம் வாங்கினாலும் பத்தாதுங்க, இவங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் அவ்வளோ கூட்டம் இருக்குது, சமாளிக்க முடியாதுன்றாங்க. அப்போ இயேசு என்ன பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சிருக்குது, அவருக்கு தெரியுது, தெரியாமல்ல. ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாராம், இவர்களை சோதிக்கிறார். என்ன சோதிக்கிறாரு, இங்கே உள்ள என்ன இருக்குன்றத பார்க்குறாரு, அதை கொடுக்கறதுக்கு மனசு இருக்கான்னு பார்க்குறாரு. இதை வாங்கி ஏதோ பண்ண போகிறாரு இல்லை, நம்மகிட்ட காசை வாங்கி தான் அவர் ஏதோ வியாபாரம் பண்ண போகிறாரா, நம்ம பணத்தை வாங்கி தான் முதல் போட்டு அவர் தான் பண்ணுறாரா, இல்லை நம்மளை நம்பி தான் அவர் வச்சுருக்காரா? சபை நம்மளை நம்பி இல்லை, என்ன நம்பி இல்லை. சபையும் ஊழியமும் என்ன நம்பியோ யாரை நம்பியோ இல்லை. நான் இல்லைனாலும் இங்கே சபை நடக்கும், நான் இங்கே இல்லைனாலும் இங்கே ஊழியம் நடக்கும். நான் ஏதோ கொஞ்சம் கொடுக்குறேன்னு கொடுக்கறதுனால தான் ஆண்டவர் செய்கிறாருங்க, இல்லை நான் கொடுக்கலனாலும் ஆண்டவர் செய்யணும்னு நினச்சாருன்னா யாரை கொண்டுனாலும் செய்வார். அப்போ நம்ம தான் இதை செய்ய போகிறோம், நம்மகிட்ட தான் வாங்கி ஏதோ பண்ண போகிறாரு, அப்படி அவர் பண்ண போகிறதே இல்லை. நம்ம காசு கொடுத்தாதாங்க அவருக்கு பொழப்பு நடக்கும். அவர் தீர்க்கதரிசியை காக்காவை கொண்டே போஷிக்கிறாரு, அவர் காகத்தை கொண்டு போஷிக்கிறவர். அதனால் அவருக்கு இப்படி கொடுத்து தான் நம்மளாம் செஞ்சாதான் அவருக்கு நம்மகிட்ட வாங்கி தான் ஏதோ வாங்கிறதுக்கு பிளான் பண்ணுறாருங்க. அப்படி அவர் பண்ணுறதே இல்லை ஆண்டவர். அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ உனக்கு அற்புதம் செய்கிறதுக்கு உன் மனசை சரி பண்ணுன்றாரு. நான் அவர் செய்ய போகிறதை அறிந்திருந்தும், 6வது வசனம் பாருங்க, தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அப்போ பொருளாதாரத்தை பணத்தை கையில் கொடுத்துட்டு, ஆசீர்வாதத்தை கையில் கொடுத்துட்டு அதை எப்படி நிர்வாகம் பண்ணுறோன்னு பார்க்குறாரு, கொஞ்சத்தில் எப்படி உண்மையாக இருக்கிறோன்னு பார்க்குறாரு. நேரத்தை கொடுத்துட்டு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு கொஞ்சத்தில் சரியாக இருக்கிறோமான்னு பார்க்குறாரு. கொஞ்சத்தில் சரியாக இருந்தால் நிறையா பாருங்க அதிகாரத்தையும் பாருங்க நிறைவையும் பூரணத்தையும் போகிற வாசல்களை அவர் திறக்கிறாரு பாருங்க, அப்போ தான் போக முடியுது. இல்லைன்னா பார்க்கறதுக்கு தெரியுது, கானான் தேசத்தை இஸ்ரவேல் மக்கள் அப்படியே பார்க்குறாங்க, மோசே கூட பார்க்குறாரு, ஆனால் உள்ளே போக முடியல. பார்க்குற தூரத்தில் இருக்குது ஆசீர்வாதம், ஆனால் அதை கையில் எடுக்க முடியாத மாதிரி ஆயிடுது. ஏன்னா அது சரியான விதத்தில் நம்மளுடைய இருதயம் அவருக்கு நேராக கனெக்ட் ஆகலை, அவர் எதிர்பார்க்கிறபடி சோதனையில் நம்ம ஜெயிக்கலை, அதனால தான் அங்கே போய் சேர முடியல. அப்போ அவர் நம்மக்கிட்ட இருந்து வாங்கிறதுக்காக பிளான் பண்ணல, அப்படி நினச்சக்கூடாது. சர்ச்சுக்கு ஏதாவது காசு வேணும், தசமபாகம் சொல்கிறோம் இல்லையா, மல்கியா 3:10, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசமபாகத்தெல்லாம் கொண்டு வான்றாரு. அப்போ இங்கெல்லாம் தேவையெல்லாம் நிர்வாகம் பண்ணிக்கிறதுக்கு, இங்கெல்லாம் ஊழியத்தை பண்ணிக்கிறதுக்கு, அதுக்கு நம்மக்கிட்ட வந்து கேட்குறாரு போலன்னு அப்படி கூட எடுத்துக்கூடாது. அப்படி அதை ரொம்ப நம்ம கொடுத்தாதாங்க இங்கே, நம்ம கொடுக்கலன்னா இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அப்படி அவர் நினைக்கிறதே இல்லை, அப்படி பண்ணுறதே இல்லை. அவர் வானத்து பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதி, அப்படி சபையும் ஆசீர்வதிப்பார், எல்லாரையும் ஆசீர்வச்சிருவார். அதனால் கொடுக்கறதுனால இது ஏதோ இங்கே சபைக்கு சேர்க்குற அப்படி நினச்சிக்கிறாங்க, அப்படி இல்லை. அப்படி அதை புரிஞ்சிக்கவே கூடாது. எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இதை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நம்ம இருதயத்தை சோதிக்கும்படி பார்க்குறாரு. பாருங்கள், சோதிச்சு என்ன நடக்குது, அதான் ரொம்ப முக்கியம். 9வது வசனம் போங்க. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுதியான புல் உள்ளதாக இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு. ஆளுங்க இருக்கிறது 5000 பேர், புருஷர்கள் மட்டும், ஆண்கள் மட்டும் 5000 பேர் இருக்காங்க. திருவிருந்து மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் உடச்சி கொடுத்தா கூட பத்தாது. எல்லாருக்கும் வாங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்பம் கொடுப்போன்னு கொஞ்சம் கொடுத்தா கூட 5000 பேருக்கு பிச்சு கொடுத்தா பத்தாது. துகள் கூட போய் சேருமான்னு தெரியாது. 5000 பீஸா ஆண்கள், 5000 பேர் ஆண்கள், பிள்ளைங்க, அப்புறம் மனைவி, இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே 5000 பேரை இதை கணக்கு பண்ணாலே குறைஞ்சது ஒரு பிள்ளைனாலே 15000 ஆகிப்போச்சு. ஆனால் ஒரு பிள்ளை கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டான். அப்போ இத்தனை பேருக்கு எங்கே கொடுக்குறது? கொஞ்சம் கொஞ்சம் உடச்சி கொடுத்தா கூட துகள் கூட மிஞ்சாது. ஆனால் என்ன சொல்கிறார் இயேசு, போய் உட்கார வைங்கன்றார். சொல்லிட்டு இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்கள் இடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருக்கிறவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும்
கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இன்று சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அப்படியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளே 12 கூடைகளை, 5 அப்பம் 2 மீனை வச்சு என்ன பண்ணுறாங்களாம், 12 கூடை நிறையா மீதி நிரப்பினாங்க. 5000 பேர் சாப்பிட்டாங்க. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் இப்படி தான் இருக்குது. அவர் இப்படி தான் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு. 5 அப்பம் 2 மீன், கொஞ்சம் இருக்கிற காசு, கொஞ்சம் இருக்கிறது, இதை வச்சு அவர் ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் பண்ணார்னா 12 கூடை நிறையான்னு ரொம்பவும் மீதி வரும். 12 கூடை நிறையா மீதி வரும். அப்போ இது எப்போ வருது? இருக்கிறத எடுத்து அவர்கிட்ட கொடுத்தா அவர் நிறைவாக்குறாரு. பாருங்க, இப்படி தான் ஒரு பிரசங்கியார் சொல்கிறாரு, மீதி இருக்கிற 12 கூடையும் அந்த பையன் வீட்டுக்கு அனுப்பியிருப்பாராம். அதை நான் சொல்லலை, பைபிளும் அப்படி சொல்லலை. ஆனால் அவர் அப்படி சொல்கிறாரு, மீதி 12 கூடையும் அந்த பையன் வீட்டுக்கு அனுப்பியிருப்பாராம். ஏன்னா அவன் தான் கொடுத்தானா. உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிறாரு. அது எங்கே போச்சுன்னு தெரில, இவங்க விட்டு வந்துட்டாங்க. ஆனால் என்ன அர்த்தம்னா, எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, கர்த்தர் பாருங்க இருக்கிறத எடுத்து கொடுத்தா அவர் அதனுடைய நிறைவை கணக்கிடவே முடியாது. பாருங்க, குடும்பத்தில் என்னங்க மாதம் ஆரம்பிக்குது, அதை கட்ட வேண்டியதாக இருக்குது, இதை கட்ட வேண்டியதாக இருக்குது. பாருங்க, பலர் நேரத்தில் பலர் இஎம்ஐலேயே போயிடுது இல்லையா, அது அப்படியே போகிற மாதிரி ஆயிடுது. நாங்கள் முடியும் போது மாதத்தை திரும்பி பார்த்தா ஒன்றும் கையில் இல்லை அப்படின்ற மாதிரி ஆகுது. ஆனால் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்கள். முதல்ல தசம பாகத்தை கொடுத்து கர்த்தர் உங்கள் மனசில் எப்படி யாருக்கு என்ன செய்யணும்னு வச்சுருக்கிறாரோ அதெல்லாம் நேர்த்தியாக, பொருளாதாரத்தை சரியாக கையாண்டு பாருங்கள். இருக்கிறதுல நேர்த்தியாக இருக்கணுன்றதை கர்த்தருக்கு முன்னால் சரியாக இருந்து பாருங்கள். அவர் தரித்திரமாகி நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கி இருக்கிறாரு. குறைவு படவே விட மாட்டார். பாருங்க, இன்னைக்கு குறைவு இருந்தால் கூட குறைவெல்லாம் மாற்றிடுவார். காலப்போக்கில் நீங்களே சொல்லுவீங்க குறைவு இல்லை, இதில் கர்த்தர் நிறைவாக்கிட்டாரு, இதில் மீதி இருக்குது, மீதி எடுக்கிற மாதிரி பண்ணிட்டாரு, இதில் வீணே ஆகலை. நீங்கள் வாசிக்கிறோம் இல்லையா, அவர் வீணாகாதபடிக்கு, சேதமாய் போகாதபடிக்கு, அது ஒன்றும் இல்லாதபடிக்கு அதை பத்திரப்படுத்துங்கன்றாரு. பாருங்க, பல நேரத்தில் வீட்டில் வேஸ்ட் ஆகிறதே பல வேஸ்ட் ஆகும். கவனிச்சு பார்த்துருக்குறீங்களா? சமைக்கிற சாப்பாடு, பாருங்க, வாங்குகிற பொருள், இந்த வீணாகிறதே பல நேரத்தில் சேர்த்து வச்சிங்கன்னா அடுத்த 10 நாளைக்கு வந்துடும். ஒரு மாதம் அதை சமைச்சு பாருங்க, நீங்கள் சாப்பிட்டு வீணாகிறத ஒரு சில நேரத்தில் சேர்த்து வச்சாலே 10 நாளைக்கு ஓடிடும். அப்போ இது எப்படி வீணாகுது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் அவர் வீணாக விட மாட்டார். அப்போ அவர் நிறைவை கொடுப்பார். எங்கெங்கெல்லாம் லூஸ் என்ன சொல்கிறது பேன்ஸ் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் ஓட்டை இருக்கோ, எங்கெங்கெல்லாம் பொருளாதாரம் அப்படியே அந்த ஓட்டை வழியாக காசு பணம் வீணாக போதோ அவர் எல்லா ஓட்டையும் அடைக்கிறாரு. அப்போ தான் மீதம் வருது. கரெக்டாக போகுது, கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க, எல்லாம் சரியாக போகுது. இப்போ மீதி வந்துருச்சு. ஏன்னா வீணாக போகிறதே இல்லாத மாதிரி பண்ணிட்டார். அதனால் இப்போ மீதி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ உங்கள் குடும்பத்துலேயும் அதை பண்ணுவார் அவர். கர்த்தருக்கு முன்னால் இருக்கிறத எடுத்து, ஆண்டவரே இவ்வளோதான்ப்பா இருக்குது, 2000 ரூபா தான் ஆண்டவரே சம்பளம், இல்லை 10,000 ரூபா தான் சம்பளம், 15 ரூபா தான் சம்பளம். ஆனால் இதில் எப்படி நீர் நடத்த போகிறீர்னு தெரியல. ஆனால் சரியாக நடத்தும்னு அவர்கிட்ட கொடுத்து அதை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கர்த்தர் மீதம் எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் கொண்டு போய் நிறுத்துவார். ஏன்னா அவர் தரித்திரம் ஆகி நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கி இருக்கிறார். பாருங்க, அப்போ எல்லாவற்றிலையும் செய்கிறாரு. பணத்தில் மட்டும் இல்லை, தேவையில்லாத செலவு எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறாரு, அதெல்லாம் நிறுத்துறாரு. நல்ல சுகத்தை கொடுக்குறாரு. தேவையில்லாமல் போய் எங்கேயும் விட மாட்டார். அவரை இதில் பிடிச்சிக்கிட்டா மற்ற எல்லாவற்றையும் சரி பண்ணுறாரு. பாருங்க, இது ஒன்று. ரெண்டாவது, தொடர்ந்து அந்த வசனங்களை வாசிப்போம் பாருங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளபடியே அங்கீகரிக்கப்படும். என்ன சொல்றாரு? மன விருப்பம் இருக்குங்க, செய்யணும், சரியா பண்ணணுங்க, பிளான் பண்ணணும், பட்ஜெட் போட்டு மாசத்தெல்லாம் கரெக்டாக நடத்தணும், கடவுளுக்கு கொடுத்துடணுங்க, தசம பாகத்தை கொடுத்துடணும், ஏதாவது உதவினா ஏதாவது கொஞ்சம் செஞ்சு நான் செஞ்சுக்கலாம் யாருக்காவது, இல்லைன்னா இதை கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. செலவை ஆண்டவருக்கு முன்னால் தாங்க பொருத்தனையோடு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் மன விருப்பம் இருக்குது, ஆனால் எனக்கு அதை செய்ய முடியலன்னு சொன்னால் இந்த வசனம் என்ன சொல்கிறாரு பாருங்க. என்ன சொல்கிறாரு? மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல. அப்படின்னா மன விருப்பம் இருக்கு எதையோ ஒன்று செய்யணும்னு, ஆனால் செய்ய முடியல. மன விருப்பம் இருக்கிறதுனால அதை பார்த்து அவர் ஒன்றும் நமக்கு கிரேடு போட போகிறதில்ல, அதை பார்த்து நம்மளை ஆசீர்வதிக்க போகிறதில்ல. மன விருப்பம் இருக்குது, ஆனால் எதை செய்கிறோமோ, எதை எடுத்து எப்படி கொடுக்குறோமோ, கொடுக்கறதையும் செய்கிறதையும் அதை தான் பார்க்குறாரு. பாருங்க, எப்படி வாழ்க்கையை டிசைன் பண்ணி வச்சு வாழ்கிறோம், எப்படி கரெக்டாக ஃபினான்ஷியல் பிளானிங் இருக்குது, எப்படி நேர்த்தியாக அதை கையாளுறோம்,
இதை என்ன செய்கிறோமோ அதுக்கு தான் பதில். அதுதான் சொல்கிறாரு, உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும், இல்லாததின்படி அல்ல. பாருங்க, கொடுக்கறத பற்றி நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் இயேசு சொல்கிறாரு பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6 வசனம் 3, 4 ஆகிய வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. கொடுக்கறத பற்றி இயேசு பேசும்போது என்ன பேசுகிறாரு? மத்தேயு 6 வசனம் 3, நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். என்ன சொல்றாரு? நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறது உன் இடதுகை அறியாது இருக்க கடவுது. ஏதாவது ஒன்று உதவி செய்கிறீங்க, ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறீங்க, அதை நேர்த்தியாக கையாளணும்னு நினைக்கிறீங்க, உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. அப்படின்னா எப்படி இருக்கணுமா? அது மறைமுகமாக இருக்கணுமா? அதுதான் அந்தரங்கன்றாரு. அது அந்தரங்கமாக இருக்கணும். ஒரு கை செய்கிறதுக்கு அடுத்த கைக்கு தெரியக்கூடாது பாருங்க. அதை சொல்லிட்டு சொல்கிறாரு, அப்போ தான் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார் பாருங்க. அப்போ இது தசம பாகத்தெல்லாம் தாண்டி தர்மம் செய்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு பாருங்க. இது எக்ஸ்ட்ரீம் லெவலு. ஆனால் எதில் கவனம் செலுத்தணும் பாருங்க. கர்த்தர் எதை எதிர்பார்க்குறாரு? எதையும் வெளிப்படையாக இல்லை. பணம் கொடுக்குற காரியமாக இருக்கட்டும், பணம் வாங்குற காரியமாக இருக்கட்டும், நம்மக்கிட்ட எவ்வளவு இருக்குதுன்றதா இருக்கட்டும், இதெல்லாம் அப்படியே வெளிப்படையாக இல்லை. இது எப்படி பண்ணணுமா? அந்தரங்கத்தில் தான் அதை கொடுக்குறோம். மறைமுகமாக யாருக்கும் அது தெரியாது. நமக்கும் கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் அப்படி பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாராம்? அந்தரங்கத்தை பார்க்கிறவர், உள்ளத்தை பார்க்குறாரு, நம்ம கொடுத்த எண்ணத்தை பார்க்குறாரு, யோசனையை பார்க்குறாரு. எங்கேங்களா நாங்கள் யாருக்கிட்டையும் சொல்லலையேங்க, நான் ஏதோ உதவி செய்கிறேன், நான் யார்கிட்டங்க வந்து சொன்னேன், யார்கிட்டையும் சொல்லலைன்னா கூட மனசுக்குள்ள இதை செய்கிறதுனால பாருங்க நமக்கு ஒரு பேர் உண்டாகும், நமக்கு ஒரு மரியாதை உண்டாகும் பாருங்க. இப்படி நினச்சிட்டா கூட அர்த்தம் இல்லாமல் போயிடுது. மனசுக்குள்ள நினச்சிட்டா. ஏன்னா அவர் செயலை மட்டும் பார்த்து இவாலுவேட் பண்ணுறவர் இல்லை, செயலை மட்டும் பார்த்து ஆண்டவர் பதில் சொல்கிறவர் இல்லை. உதவி செய்கிறதுனா பிரதிபலனே பார்க்கறது இல்லை. இதனால நமக்கு எதாவது நடக்கும் அப்படி இல்லை பாருங்க. அப்படி இருக்கணும்னு அவர் சொல்ல வரல. இது பிரதிபலனே பார்க்காம பிரதிபலனே செய்யாமல் பாருங்க, அதுதான் உதவி. இதனால் நமக்கு ஒரு லாபம் இருக்கும், இதனால் நமக்கு ஒரு பேர் உண்டாகும், இதனால் நம்ம சொல்கிறத அவங்க கேட்பாங்க. நம்ம எதாவது 2 ரூபா கொடுத்துட்டா அவன் சொல்கிறத கேட்பாங்க. அந்த பிஸ்னஸை பற்றி பேசலை இது. அதனால தான் சொல்கிறாரு அந்தரங்கன்றாரு, அந்தரங்கத்தை பார்க்கிறவர்ன்றாரு. நீங்கள் போய் சொல்கிறத மட்டும் அவர் பார்த்துட்டு இருக்கல, அவர் இருதயத்தையே பார்க்குறாரு. கொடுக்கும்போது என்ன மனசோட பார்க்குறாரு, கொடுக்கும்போது என்ன மனசோட கையை நல்ல எண்ணத்தோட போதா, உண்மையாகவே கடவுளுக்கு முன்னால் செய்யணுன்ற பாருங்க எண்ணத்தோட போதா, இல்லைன்னா இது நமக்கு ஏதோ ஒரு பேருக்காக நமக்கு ஏதோ புகழ்ச்சிக்காக நடக்குதா? அதுதான் சொல்கிறார். அப்படி உண்மையாக இருக்கும்போது, அந்தரங்கத்தில் உண்மையாக இருக்கும்போது, அந்தரங்கம்னா இது இருதயத்தில் உண்மையாக இருக்கும்போது அவர் வெளியரங்கமாய் உங்களுக்கு பதில் அளிப்பார் பாருங்க. ஒரு 2 உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு சபைக்கு போயிருந்தோம். அங்கே பல பொருட்களை கொடுத்துருக்குறாங்க. அங்கங்கே யாரோ கொடுத்துருக்குறாங்க, பெஞ்சு டேபிளு, எல்லா பொருள் மேலேயும் அந்த பொருளை யார் கொடுத்தாங்கன்னு கல்வெட்டே அடித்து ஒட்டியிருக்கிறாங்க. அவங்க எது கல்வெட்டு அடித்து ஒட்டினாங்கன்னு நமக்கு தெரில, அந்த பின்னணி தெரியல, ஏன் பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் பாருங்கள், இந்த வசனத்தை வாசித்து பார்த்தா அந்தரங்கத்தில் பார்த்து தான் வெளியரங்கமாக பதில் தராருன்றாரு. வெளியரங்கமாக கல் அடித்து வச்சு முடிச்சாச்சுன்னா இது பதில் எங்கேருந்து வரும்? முடிஞ்சு போச்சு. அங்கேயே கல்லை அடித்து கல்லை மாட்டின கையோட முடிஞ்சிருச்சு. கல்லை தூக்கி பிளேஸ் பண்ண உடனே அவ்வளோதான். இதுக்கு மேலே பலன் இங்கே கிடையாது, எங்கேயும் கிடையாது, இங்கேயும் கிடையாது, எங்கேயும் இல்லை. ஏன்னா அதான் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதை பார்த்து இவர் தான் இப்போ தெரிய போதா என்ன? நாங்களாம் போனோம், போய் இவர் பார்த்து அங்கே பேர் எழுதி போட்டிருக்கு, இதை பார்த்து ஓ இன்னாருங்கன்னு சொல்ல முடியுமா? எங்களுக்கும் தெரியாது. போய் பார்க்குற ஆளுங்களுக்கும் அது யார் செஞ்சா யார் கொடுத்தான்னு தெரிய போகிறதில்ல. அந்த பேர் எழுதி போட்டாலும் தெரியாது. ஏன் அட்ரஸே எழுதி போட்டு கியூஆர் ஸ்கேன் பக்கத்தில் வச்சா கூட இவர் தான் கொடுத்தாருன்னு அவர் வீடை தேடி போக போகிறோமா என்ன? அதெல்லாம் நடக்காது. அப்போ இங்கே பேர் வரப்போகிறது இல்லை. என்ன அவங்க பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கும், எப்பா நான் கொடுத்துட்டேன், நம்ம பேரில் கல் இருக்குது, நம்ம பேரில் பெஞ்ச் இருக்குது, நம்ம பேரில் செஞ்சுருக்கிறாங்கன்னு இங்கே பார்க்கும்போது தான் எண்ணம் வருமே தவிர அவங்களுக்கு மட்டும்தான் வருமே தவிர அதனால் ஒன்றும் அவங்கள தெரிஞ்சவங்க 2 பேருக்கு தெரியும், அதையும் எத்தனை நாள் சொல்லிட்டு இருக்க போகிறாங்க? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இங்கேயும் பேர் வராது. இந்த வசனம் சொல்கிற மாதிரி
பாருங்க வெளியரங்கமாக கர்த்தர் பார்த்து எங்கேயும் பலன் அளிக்காத மாதிரி ஆயிடுது. அப்போ கர்த்தர் பாருங்க ஒரு காரியத்தை செய்கிறாரு, ஒரு காரியத்தை நம்ம கொடுக்குறாருன்னா அதை என்ன சொல்கிறாரு பாருங்க, உன் வலது கை செய்கிறது உன் இடது கை அறியாது இருக்க கடவுது பாருங்க. அப்போ மனசை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு, அந்தரங்கத்தில் செய்கிறது. இது ஒரு உதாரணம். ரெண்டாவது, ஒரு தேவாலயத்தினுடைய இறை ஒப்படைப்பு அப்படின்னா டெடிகேஷன் பண்ணுறாங்க. ஒரு பெரிய சபை, அந்த சபையில் பாருங்க அதை நேரலையிலையும் அதை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அப்போ நேரலையில் அதை ஒளிபரப்பு பண்ணி அதை டெடிகேட் பண்ணுறாங்க. பொதுவாக சபையை டெடிகேட் பண்ணும்போது இவங்க உதவி செஞ்சாங்கங்க அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு பொன்னாடையெல்லாம் போட்டு பாருங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு மொமெண்டோ கொடுத்து ஒரு நினைவு பரிசை கொடுத்து பாருங்க ஆளுங்களை கனம் பண்ணுறது பொதுவான வழக்கம். அது எல்லா சபையிலையும் பண்ணுறோம், அதை பண்ணுறது வழக்கம். ஆனால் ஒரு சபை ஒன்று பிரதிஷ்டை பண்ணாங்க. அந்த சபையில் பாருங்க அதை இவங்க ஒன்றும் யாரையும் கூப்பிட்டு பொன்னாடை போடல, யாரையும் கூப்பிட்டு மொமெண்டோ கொடுக்கல, யாரையும் கூப்பிட்டு இவர் பண்ணாருங்க அவர் பண்ணார் இவர் கட்டி கொடுத்தாரு அவர் அவ்வளோ கொடுத்தாரு இதை ஒன்றும் சொல்லலை. ஆனால் என்ன சொன்னாங்கன்னா இதை கர்த்தர் செஞ்சார். என்ன எல்லாம் சோர்ந்துட்டீங்க போலையே. இதை கர்த்தர் செஞ்சார். கர்த்தர் தான் கொடுக்கும்படி ஆளுங்களை வச்சிருக்கிறாரு, எழுப்பினாரு. ஆனால் கர்த்தர் செஞ்சார். இப்படி சொல்லும்போது எப்படி ஆகுது? இந்த வசனத்தோடு அப்படியே பொருந்துது. அந்த ரங்கத்தை பார்க்குறவர் வெளியரங்கமாக பதில் கொடுக்குறாரு. யார் யாரெல்லாம் செஞ்சாங்களோ, யார் யாரெல்லாம் உழைச்சாங்களோ, யார் யாரெல்லாம் பாடுபட்டாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? வெளியரங்கமாய் பதில் அளிக்கிறாரு. இங்கேயே வந்துருச்சுன்னா பாருங்க, இங்கே பேர் இப்படி வந்துருச்சுன்னா வெளியரங்கமான பதிலும் பலனும் வர்றதில்லை. அப்போ ரொம்ப முக்கியமாக எதை கவனிக்கணும்னா இதை எப்படி பாருங்க கர்த்தர் அதை கொடுக்கணும்னு எப்படி அங்கீகரிக்கிறாரு. உள்ளதின்படி செய்யணுன்றாரு. உள்ளதின்படி எப்படி செய்யணும் பாருங்க. உள்ளதில் கூட எடுத்து அதை கொடுக்கும்போது அதை ரொம்ப கனத்தை இருதயத்தோடு செஞ்சிடக்கூடாது. அதை ரொம்ப லகுவான இருதயத்தோட, கர்த்தாவே இது உமது கரத்தால் எனக்கு உண்டாகிருக்கிறது, நீர் கொடுத்துருக்கிறீர் இருக்கிறத எடுத்து அப்படி கொடுக்கும்போது கனத்த இருதயத்தோடு இல்லாமல் ஆண்டவரே இவைகளெல்லாம் உமது கரத்தால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ உள்ளதின்படி எடுத்து கொடுக்கும்போது கர்த்தர் அதை கனப்படுத்துறாரு. பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க ஒரு பகுதியை வாசிக்கிறேன். மார்க் 12 வசனம் 41லிருந்து 44. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் படம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரையும் பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வருங்க, எல்லாம் காணிக்கை போட்டுட்டு இருக்கிறாங்க. எருசலேம் தேவாலயத்தில் இயேசு உட்காந்து காணிக்கை பெட்டியே பார்த்துட்டு இருக்கிறாரு, என்ன நடக்குதுன்னு. எல்லாம் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க. போட்ட உடனே பாருங்க, இயேசு இந்த அம்மா 2 காசு போட்ட அந்த அம்மாவை பார்த்து இயேசு சொல்கிறாரு, சீஷர்கள் கூப்பிட்டு, இந்த அம்மா தான் நிறையா போட்டாங்கன்ற. இது இருக்கு 44வது வசனம். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்திற்கு உண்டாயிருந்ததையெல்லாம் போட்டு விட்டாள். ஏன்னா இந்த அம்மாட்ட இருந்து 2 காசு தான், வேற பணம் இல்லை. மற்றவங்கட்டெல்லாம் பணம் இருக்கு, இருக்கிறதுல கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து ஆண்டவருக்குன்னு போட்டாங்க. பாருங்க, அப்போ ஆண்டவர் எதை வேல்யூ பண்ணுறாரு பாருங்க. உலகத்தில் பொருளாதாரத்தை எப்படி பார்க்குறாங்க? நிறையா கொடுத்தா அவங்களுக்கு முக்கியத்துவம், அவங்க தாங்க நிறையா கொடுக்குறாங்க, அவங்க தான் நிறையா பண்ணுறாங்க, அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா அது தப்பாயிருங்க, கோச்சிக்கிட்டாங்கன்னா தப்பாயிரும், அப்படி தானே நினைக்கிறாங்க. அப்போ உலகம் தான் அப்படி பார்க்குது. ஆனால் கர்த்தர் எப்படி பார்க்குறாரு பாருங்க. 2 காசு தான் போட்டாங்க அந்த அம்மா. ஆனால் 2 காசு போட்ட அம்மா என்ன நினைக்கிறாரு? இந்த அம்மா தான் அதிகம் போட்டுக்கிறாங்க, இந்த அம்மா தான் ஃபர்ஸ்ட்ன்றாரு. மற்ற ஐஸ்வர்யவான்கள் யார் போட்டாங்க என்ன போட்டாங்கன்னு தெரியல, அதை சொல்லவே இல்லை. ஆனால் 2 காசு போட்டவங்களை ஏன் அப்படி சொல்கிறாரு? அந்த அம்மாட்ட இருந்த எல்லா காசையும் போட்டாங்க. பாருங்க, ஐஸ்வர்யவான்களுக்கு எல்லாத்தையும் போட்டிருந்தாங்கன்னா ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன்ட்ட சொல்கிறாரு, போய் உனக்கு உண்டானதெல்லாம் விற்று தரித்திரத்தை கொடுத்துட்டு வான்றார். அவன் கேட்குறான், பரலோக ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு என்ன ஆண்டவரே பண்ணணும்னு. அவர் சொல்கிறார், சட்டத்திட்டத்தெல்லாம் போய் கை கொள்ளுன்ற, எல்லாத்தையும் கை கொண்டிருக்கேன்னு சொல்கிறான். கை கொண்டிருக்கேன்னு சொன்னோன்னே ஏசு சொல்கிறாரு, போய் எல்லாத்தையும் விற்று தரித்திரன்ட்ட கொடுத்துட்டு வா. ஏன்னா அவன்கிட்ட பொருளாசை இருக்குன்றதை காட்டுறாரு. அவன் சொல்கிறாரு, சட்டத்திட்டத்தெல்லாம் கை கொள்ளு, பரலோகத்துக்கு வருவன்றார், பரலோக ராஜ்யம் வருவன்றாரு. அப்போ இவன் சட்டத்திட்டத்தெல்லாம் சொல்கிறான், சின்ன வயசுலேருந்தே கை கொள்கிறேன் ஆண்டவரே, சண்டே ஸ்கூலுக்குலாம் போயிருக்கேன்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். எல்லாம் போயிருக்கிறேன், எல்லாம் கரெக்டாக எனக்கு தெரியும், எல்லா சட்டத்திட்டம் ஒன்றும் தெரியாத ஆள் இல்லைனா எல்லாம் தெரியும்னு நினைக்கிறான்.
ஆனால் பாருங்க, அப்படி நினச்சி இயேசுகிட்ட சொல்கிறான். ஏன் சொல்கிறாரு, உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் விற்று போய் தரித்திரன்ட்ட கொடுத்துட்டு வான்றாரு. ஏன் சொல்கிறாரு, இச்சையாது இருப்பாயாகன்னு 10வது கட்டளை. இவனுக்கு பொருள் மேலே ஒரு பெரிய இச்சை இருக்கு, பணத்துக்கு மேலே ஒரு இச்சை இருக்கு, அதனால் போய் கொடுக்க முடியல. ஆனால் சகேயுவை பாருங்க, இயேசு வராரு. இயேசு வந்தோடனே அவன் அநியாயமாக வரி வாங்கி வச்சிருக்கிறான். ஆனால் மனசில் குத்தப்பட்டு இயேசு வந்தோடனே ஆஸ்தியில் பாதி எடுத்து ஏழை கொடுத்தானா, வாங்கினதெல்லாம் நாளை தனியாக திரும்ப கொடுத்தானா பாருங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, ஆஸ்தியில் பாதி கொடுத்தாங்க, மீதி எங்கன்னு கேட்குறாங்க பலர். மீதி அவன்கிட்ட கூட இருந்திருக்கும், ஆனால் பணம் அவன்கிட்ட இருக்குது இல்லை, அது பிரச்சனை இல்லை, மனசை பார்க்குறாரு. அப்படி கம்ப்ளீட்டாக கொடுக்குற அளவுக்கு வேக வேகமாக அதை செய்கிறான் பாருங்க. அப்போ அதை தான் அவர் ஆண்டவர் அதை தான் கவனிக்கிறாரு. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், 2 காசு தான் இருக்குது, அதை தூக்கி அப்படியே கொடுத்துட்டாங்க. ஆனால் நிறையா இருக்கிறவங்க அப்படி பண்ணலை. அதுதான் எதோ சொல்ல வர்றாரு, இந்த அம்மா தான் ரொம்ப அதிகமாக கொடுத்தாங்க. தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்திற்கு உண்டானதையெல்லாம் போட்டாள். அப்போ நமக்கு கொடுக்குறாருன்னா எதுக்கு, நிறையா கொடுக்கறதுக்கு, நிறையா செய்கிறதுக்கு. பாருங்க, ஆண்டவருக்கு முன்னால் தசம பாகத்தில் உண்மையாக இருக்கிறதுக்கும் பாருங்க, உதவி செய்கிறதுக்கும் தான் கர்த்தர் நிறையா கொடுக்குறாரு. பணத்தை நிறையா கொடுக்கறது பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையை கட்டமைக்கணும், உண்மைதான், சரி, கண்டிப்பாக பண்ணணும், நமக்கு தேவையானதெல்லாம் பண்ணணும். ஆனால் கொடுக்கக்கூடிய மனதும் பாருங்க, அதுதான் அடுத்த நிலைக்கு கொண்டு போகுது. கொடுக்கக்கூடிய மனசு இல்லைன்னு வைங்க, ஏதோ ஒரு நிலையில தங்கிடுது, பெருசாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியல, அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகாத மாதிரி ஆயிடுது. அப்போ எதை கொடுக்கணும், எதை கொடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு பாருங்க, அப்படி சொல்லலை, அதை பற்றியும் பேசலை. அந்த அம்மாவை சொல்லும்போது சொல்கிறாரு, ஏன்னா அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன்றாரு. இயேசு என்ன சொல்கிறாரு, 2 காசு போட்டவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க, அதனால் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொடுத்துருக்கான்னு அவர் கேட்கல. அப்படி நினச்சிக்காதீங்க, எல்லாத்தையும் கேட்குறாரு பாஸ்டரு. 2 காசை அந்த அம்மா போட்டாங்கன்றதுனால எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருங்க, அப்படி கேட்கல, அப்படி சொல்லலை. ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி தான் கர்த்தர் பார்க்குறாருன்னு சொல்கிறேன். கர்த்தர் எதை பார்க்குறாரு, நிறையா கொடுத்தாருன்னா நிறையா கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட, நிறையா கொடுத்தாருன்னா நிறையா செய்யணும், நிறைய அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாருன்னா அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். அதான் வசனம் சொல்லுது, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராத. நன்மை செய்ய முடியுங்க இப்போ அப்படின்னா, இப்போ தான் தேவையா கொடுங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது அதுதான் சொல்கிறாரு பவுல் எழுதும்போது, உங்ககிட்ட இருக்கிறதுலேருந்து உனக்கு அங்கீகரிக்கப்படும், இல்லாததுலேருந்து இல்லை. திடீர்னு 10,000 ரூபா கேட்குறாங்க, ஆனால் அது இல்லை, அதுலேருந்து இல்லை, ஏதோ கொஞ்சம் கேட்குறாங்க, ஏதோ ஒன்று தேவைப்படுது, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்தாலே போதும். பாருங்க, சின்ன உதவி தான் பண்ணணும், அதுக்குன்ட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு பாருங்க, அப்படிலாம் ஆளுங்க ஆயிடுறாங்க. உதவிக்குன்னு பணம் கேட்டாங்கங்க, பணத்தை கொடுத்த கொண்டு போய் எங்கேயோ கட்டினாங்க, எல்லாம் போச்சுன்றாங்க. அப்படிலாம் கொடுத்து ஏமாற சொல்லலை பாருங்க. தேவை உள்ளவங்க தேவையை பாருங்க, இது என்ன பற்றி பேசுதுன்னா, வெறும் ஆக்ஷன் மட்டும் இல்லை, செயல் மட்டும் இல்லை, இன்றைக்கே போய் இருக்கிற காசுலாம் எடுத்து கொடுங்க, அதை பற்றி பேசலை. எதை பேசுகிறாரு, செய்யக்கூடிய மனசு, அந்த மனசின்படி இருக்கிறதுலேருந்து செய்யக்கூடிய செயல் பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். செய்யக்கூடிய மனசும் இருக்கிறதுலேருந்து செய்யக்கூடிய செயல். அதனால் இருக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்து திடீர்னு கேட்டாங்க, அதை நகையை வச்சு கொடுங்கன்னாங்க, அதுக்கப்புறம் அதை வச்சு பத்திரத்தை வச்சு கொடுங்கன்னாங்க, வச்சு கொடுத்தாங்க, ஒன்றும் வரலன்னா அப்படி இல்லை, அப்படி கொடுக்க சொல்லலை. கர்த்தர் சரியாக இருக்க சொல்கிறாரு, பாம்பை போல வினா உள்ளவர்களாயும் கபடு இல்லாதவர்களாகவும் இருக்கணும், இதுவும் இருக்குது. அதனால் கொடுக்க சொல்லிட்டாருங்க. நீங்கள் தானங்க சொன்னீங்க பிரசங்கத்தில், நீ ஏன்ட்ட வந்துடாதீங்க, அப்படி இல்லை, அப்படி சொல்லலை. என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா, பொருளாதாரத்தை எப்படி கையாளுறது, கர்த்தர் எப்படி பொருளாதாரத்தை பார்க்குறாரு, பணத்தை எப்படி பார்க்குறாரு, கையில் நம்ம கொடுத்துருக்கிறாரு, எப்படி செலவு பண்ணணும்னு நினைக்கிறாரு, எப்படி அதை நம்ம சரியான விதத்தில் பொருளாதாரத்தை நிர்வாகம் பண்ணணும்னு விரும்புகிறாரு, பணத்தை கர்த்தர் எப்படி பார்க்குறாரு. அதுதான் இந்த அம்மா தன்னுடைய ஜீவனத்திலிருந்து எடுத்து அதை கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு பாருங்கள் சூழ்நிலை. இதே மாதிரி தான் சாரி பாத்து விதவை. அந்த அம்மா கொஞ்சம் மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, இந்த அம்மா 2 காசு கதை மாதிரி தான். அந்த அம்மாட்ட போய் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, போய் எனக்கு சுட்டு கொண்டு வான்றாரு அடைய. இந்த அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் சுட்டு சாப்பிட்டு சாவலான்னு ரெடியாக இருக்கோன்றான். அப்போ சொல்கிறாரு, அப்படி இல்லை, நீ போய் செஞ்சு கொண்டு வான்றாரு. அந்த அம்மா பாருங்க, இருக்கிறத சுட்டு அவங்க சாப்பிட்ருந்தாங்கன்னா செத்து தான் போயிருக்கணும். ஆனால் அந்த அம்மா கொண்டு வந்து தீர்க்கதரிசி கொடுத்ததுனால பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் வத்தலை, பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் மாவு குறையவும் இல்லை, எண்ணெய் குறையவும் இல்லை. அப்போ பாருங்க, கர்த்தருக்கு முன்னால் நேர்த்தியாக நேர்மையாக உண்மையாக இருக்கும்போது, அனனியா சப்பரால்னு 2 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அனனியா சப்பரால் தானே, பணத்தை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க.
ஆனால் அவங்க என்ன ஆனாங்க பாருங்க, வெளியே போகிறதுக்குள்ளே அப்படியே நாண்டு கொண்டு சென்றாருங்க. அங்கே இருக்கிறவங்களாம் கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்களாம். அப்போ எதை புரிஞ்சுக்கணும் இதுலன்னா, என்ன மனநிலை நமக்கு வேணும் பாருங்க. எப்படி ஆண்டவருக்கு சரியான விதத்தில் என்ன மனநிலையோடு கொடுக்கறது, என்ன மனநிலையோட பாருங்க ஆண்டவரை பொருளாதாரத்தில் பார்க்கறது, என்ன மனநிலையோட பாருங்க நம்ம பொருளாதாரத்தை கையில் இருக்கிறத வச்சு எப்படி நம்மளுடைய பாருங்க உதவி செஞ்சு செய்ய வேண்டியதை கர்த்தர் நமக்கு ஏதாவது வச்சிருக்கிறாரு, யாருக்கா கொடுக்கணும்னு நினைக்கிறாருன்னா அதை எப்படி கொஞ்சம் கொடுத்து குடும்பத்தை எப்படி சரியாக பிளான் பண்ணுறது பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். பொருளாதார திட்டம் எப்படி வாழ்க்கைக்கு குடும்பத்துக்கு எப்படி அதை சரியாக கையாளுறது பாருங்க. இதை கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்யும் போது அவர் ஐஸ்வர்யவானாயிருந்தும் தரித்திரர் ஆனாரே. அந்த தரித்திரத்தினால நாமெல்லாம் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோமே, அந்த ஐஸ்வர்யத்தினால் நம்மை நிரப்புறாரு. அது மட்டும் இல்லாமல் உள்ளதிலிருந்து செய்யும் போது பாருங்க அதை அங்கீகரிக்கிறாரு. அதான் வாசிக்கிறோம், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். அப்போ இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது இதை நினச்சிட்டு போங்க, ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும். ஆண்டவரே என் சம்பளம் இவ்வளவு, 20,000 சம்பாதிக்கிறேன், 25,000 சம்பாதிக்கிறேன், இதை நான் சரியாய் திட்டமிடும்படி எனக்கு உதவி செய்யுங்க. இதில் என்ன தசம பார்க்கணும், இதில் என்ன செலவு, சேமிப்பு என்ன, சேவிங்ஸ் என்ன, இதில் என்ன உதவி செய்கிறதுக்கு ஒரு 5% அது எவ்வளவு, அதை யாருக்கா எங்கே கொடுக்குறது பாருங்க. ஐஎம்எம்க்குலாம் உதவி செய்கிறோம் இல்லையா, ஊழியத்துக்கு மால்டோ பிள்ளைங்களை தாங்குகிறோம். ஆண்டவரே அதுக்கு இது இப்படி ஃபினான்ஷியல் ஒரு ஒரு பொருளாதார திட்டம் இருக்கணும் வாழ்க்கையில். அப்போ தான் அப்புறம் உலகத்திலே சொல்லி தராங்க, எமர்ஜென்சி ஃபண்டு வச்சுக்கோங்கன்றான். எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்ன, உங்கள் சம்பளத்தினுடைய 6 மாதம் சம்பளம் உங்கள் பேங்க்கில் இருக்கணுன்றாங்க, குறைஞ்சது 3 மாதமாவது இருக்கணுன்றாங்க. அதுதான் எமர்ஜென்சி ஃபண்டு. பாருங்க உலகத்தில் இதெல்லாம் போய் கேளுங்க, ஃபினான்ஷியல் பிளானிங் எவ்வளோ அற்புதமாக சொல்லி தராங்கன்னு. ஆனால் பைபிள் அதை விட நேர்த்தியாக பாருங்க அற்புதமாக சொல்லுது. எப்படி கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்கேயும் சொல்லி தர மாட்டாங்க, இருக்கிறத கொஞ்சம் கொடுத்தா 12 கூட நிறையா மீதி வரும்னு. ஆனால் இந்த கர்த்தர் இருக்கிறத கொடுத்து ஆசீர்வதிச்சாருன்னா 12 கூட நிறையா மீதி வரும், மீதம் எடுக்கும்படி பண்ணுவார். அதுதான் நம்மளுடைய கர்த்தர். அப்போ இதை நேர்த்தியாக செய்யணும். பொருளாதாரத்தை கர்த்தர் கையில் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை வலுவ விடாதபடிக்கு நேர்த்தியாக செய்யும்போது கர்த்தர் நிறைய பாதைகளுக்கு நேராக கொண்டு போய் நடத்தி ஆசீர்வதித்து மீதம் எடுக்கும்படி பண்ணுறாரு. அப்போ பொருளாதாரத்தை பாருங்க இந்த கோணத்துலேருந்து தான் புரிஞ்சுக்கணும், ஐஸ்வர்யத்தை இந்த கோணத்துலேருந்து தான் புரிஞ்சுக்கணும். கர்த்தர் எல்லா விதமான ஐஸ்வர்யத்தாலும் நிரப்புகிறார், எல்லா விதமான ஆசீர்வாதத்தாலும் அவர் நிரப்புறாரு. அப்போ திட்டமிடுதலோடு கூட பாருங்க கர்த்தர் திட்டமிடுதல் இருக்கணும். நம்ம சுய திட்டமிடுதல் இல்லை, சுய திட்டமிடுதல் பல நேரத்தில் நடக்காது. அது கொண்டு போய் எங்கேயாவது ட்ராப்பில் மாட்டி விட்டுரும், அது கொண்டு போய் எங்கேயாவது சிக்கலில் மாட்டி விட்டுரும். நம்ம ஆளுங்க இல்லாத பணத்தெல்லாம் எடுத்து செலவு பண்ணுவாங்க பாருங்க, அப்படிலாம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க. அதை கட்டுறதுக்கு திராணி இருக்கா இல்லையான்லாம் தெரியாது. நாளைக்கு இல்லாத பணத்தை எடுத்து அதை செலவு பண்ணி அதை கட்டுறதுக்கு திராணி இருந்தால் கட்டிடலாம். கிரெடிட் கார்டை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன், கட்ட திராணி இருந்தால் கட்டிடலாம், கட்ட முடியாமல் ஆயிடுச்சுன்னா அது பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிற மாதிரிலாம் ஆயிடுறாங்க. அதுக்கு போடுற அது அப்புறம் பெரிய வலை மாதிரி ஆயிடுது. அப்போ எப்படி பொருளாதாரத்தை எப்படி திட்டமிட்டு உதவியோடு எப்படி வாழ்றது பாருங்க, அதான் ரொம்ப முக்கியமான. இந்த வசனங்கள் இன்னும் 1 கொரிந்தியரில் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் கவனிப்போம் அடுத்த வாரம். ஆனால் இன்றைக்கு இதோட வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போகும்போது ஆண்டவரே நான் என்னுடைய பொருளாதாரத்தை சரியாக திட்டமிட உதவி செய்யும், என்னுடைய தரித்திரத்தெல்லாம் நீர் எடுத்து என்னை ஐஸ்வர்யவானாக்கி இருக்கிறீர், அந்த ஐஸ்வர்யம் எனக்கு வரட்டும். ஆண்டவரே என்கிட்ட இருக்கிறவைகள்லேருந்து நான் சரியாக செய்யக்கூடிய திட்டமிடுதல் எனக்கு உண்டாகட்டும். அதனாலே நீர் என்னை அங்கீகரித்து ஆசீர்வதியும், இன்னும் உயர்த்தும், இன்னும் உயர்வுக்கு கொண்டு போகும்னு அப்படிப்பட்ட மனநிலையோடு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.